Hi friends, இன்னைக்கு வீடியோ ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான். என்னோட ஃப்ராங்கான ரொம்பவே ஹானஸ்டான ஒரு ஒப்பீனியன் தான் நான் கொடுக்க போகிறேன். டெய்லி ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வெப்சைட்டை இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அந்த வெப்சைட்டில் எனக்கு தேவையான ஒரு சில ரெண்டு ப்ராடக்ட்ஸ் நான் ஆர்டர் பண்ணேன். அவங்களோட வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. 2000க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு வாலெட் ஃப்ரீ கிஃப்ட்டு. சப்போஸ் 2500னா ஒரு ட்ராவலுக்கு தேவையான சின்ன ஒரு 5 ஆக்சசரிஸ் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர். ஸோ நான் 2 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிஃப்ட் அதுவுமே இதில் இருக்குது. ஸோ மொத்தம் 3 ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்னோட ஃப்ராங்கான ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு கேஸ் தான் நான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த ஏர்பாட்ஸுக்கில் வந்துட்டு கேஸ்லாம் யூஸ் பண்ணல. ஸோ அது நிறைய ஸ்க்ராச்சஸ்லாம் இருந்துச்சு. அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கேஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா ப்ரௌஸ் பண்ணி 2 கேஸ்க்கு நான் ஃபைனலாக டிசைட் பண்ணேன். ஒன்று வந்து ஸ்பைகன் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று வந்துட்டு இந்த டெய்லி ஆப்ஜெக்ட்ஸில் வாங்கினேன் நான் இந்த ப்ராடக்ட்டு. இது ஆக்சுவலாக இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் இதை பர்ச்சேஸே பண்ணேன். இந்த மாதிரி டிசைன் எனக்கு வெளியே நான் நிறையா கடையில் போய் பார்த்தேன். எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கல. நீங்களே பாருங்களேன். இப்போது யூஸ்வலாக கேப்லாம் வந்துட்டு தனியாக இருக்கும், இல்லைனா வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து இதோட அட்டாச் பண்ண மாதிரி இருக்குது. இது வந்து லேனியார்ட் கேபிளுக்கான அந்த ஹோலு, அப்புறமா ஸ்பீக்கர்ஸ்க்கான ஹோல், சார்ஜர் ஹோல் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா தின் சிலிக்கான் கேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் அது ஆக்சுவலாக நான் அதை மிஸ் பண்ணனா இல்லை எப்படி பண்ணன்னு தெரில. இது வந்து இந்த கேஸ் வந்து அவ்வளோ தின்னாக இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு 2 to 3 months வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிற அந்த பீஸ் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பிஞ்சிடும். இது பிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யூஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தின்னாக இருக்குது. ஸோ அது ஒரு மேஜரான ஒரு ட்ராபேக். 500 rupeesக்கு இது வந்துட்டு வர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டிசைனுக்காகவே அந்த காசு கொடுக்கலாம். பட் ஸ்டில் நம்ம டிசைனுக்காக மட்டும் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதோட லைஃப் இது எல்லாமே நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா 500 rupeesக்கு எனக்கு இது வர்த்தா ஃபீல் ஆகல. மேபி ஒரு 200 or 250 rupeesனா கூட ஃபைன். இது நான் வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ இதில் நான் போட்டு காட்டுறேன். அப்போ தான் இதோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னன்னு நம்மளுக்கு புரியும். அந்த பவுச் கேஸ் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் அந்த ஒரு லுக் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு. டிசைன் வைஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பப்ளிக்கில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்ற அந்த ஒரு ப்ராடக்ட்டை பற்றின ஒரு என்கொயரி கண்டிப்பாக இருக்கும். ஓவராலாக டிசைன் அண்ட் லுக்ஸ் ஃபைன். பட் ஏர்பாட்ஸ் இந்த பவுச்சோட ஒரு பர்பஸ் வந்து இது சால்வ் ஆகுதான்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த மெட்டீரியலோட அந்த திக்னஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. அது தின்னாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, சப்போஸ் நீங்கள் கீழே ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா இது நிறைய ஸ்க்ராச்சஸ் விழுவும், நிறைய அடி வாங்கும். ஏர்பாட்ஸ் ப்ரோ டேமேஜ் ஆகும். ஏர்பாட்ஸ் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு தின். அதெல்லாம் மேஜரான டிஸ்அட்வான்டேஜ். இந்த டிசைனோட அந்த அட்வான்டேஜே அதுக்கே டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. நிறைய ஓப்பன் ஏரியாஸ் இருக்குது. ஸோ கீழே விழுந்துச்சுன்னா அடிபடும். அடுத்தது வந்து என்னென்னா, இந்த கட் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்லாம் இல்லை. நீங்கள் லைட்டாக இப்படி புஷ் பண்ணிங்கனாலே அது மூவ் ஆகுது. ரொம்ப ஒரு டைட் ஃபிட்லாம் இது கொடுக்கல. அண்ட் தேர்டு டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு என்னென்னா, இது ஓப்பன் பண்ணுறதே ஆக்சுவலாக ஒரு டிஃபிகல்ட்டி தான். யூஸ்வலாக ஏர்பாட்ஸ் பவுச்செல்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த பாட்டம் செக்ஷனுக்கும் டாப் செக்ஷனுக்கும் ஒரு கனெக்ஷனே இருக்காது. நீங்கள் ஈஸி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பட் இதில் வந்து அந்த டிசைனுக்காக இங்கே அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த எலாஸ்டிக் வந்து கண்டினியூஸாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓப்பன் பண்ணுறது அதை பிடிச்சி இழுக்கும். நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். எந்த அளவுக்கு இழுக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு 2 to 3 months நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்போ அது என்ன ஆகும்னா, அந்த சைடில் இருக்கிற அந்த பீஸ் வந்து பிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸே பண்ண முடியாது. ஸோ 500 rupeesக்கு இது வர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நாட் வர்தி. ஏன்னா ஒரு 200-300 rupeesக்கே வந்து இந்த சைடில் இருக்கிற அந்த ஒன்று லேனியார்ட் லூப் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கேரபினர் ஹூக் வந்து அதிலேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லேனியார்ட் கேபிளை விட ஹூக் இருக்கிற பவுச் வாங்குறது தான் பெட்டர். ஏன்னா நம்ம பெல்ட் லூப்பில் தான் நம்ம போடுவோம். அப்படி போடுறப்போ லேனியார்ட் கேபிள்னா அது மறுபடியும் அந்த இடத்துல ஒரு சுருக்கு போடுற மாதிரி வரும். இதுவே வந்து ஹூக் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக போட்டு போயிடலாம். இதில் அந்த ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே இல்லை. அது ஆக்சுவலாக இந்த பவுச்சில் வரணும். பட் அந்த மாதிரி இது எதுவுமே இல்லாதது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். 500க்கு நாட் வர்தி. ஸோ நான் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். இந்த ப்ராடக்ட்டை பற்றி என்னோட ஒப்பீனியன் இது தான். 2வது ப்ராடக்ட் வந்துட்டு இந்த ஆப்பிள் வாட்சுக்கான ஸ்ட்ராப்ஸ் தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ராப் வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராப் வந்து 1500. 3 ஸ்ட்ராப்பாக நம்ம வாங்கினோன்னா 2500. சரின்னு சொல்லிட்டு நான் 3 ஸ்ட்ராப்பே வாங்கிட்டேன். இதில் வந்துட்டு 1 by 1 ஒரு
ஸ்ட்ராப்பாக நான் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ஆப்பிள் வாட்சில் போட்டு காட்டுறேன் நான். இது பேக்கேஜிங் பற்றி நான் ஆக்சுவலாக சொல்லணும். பேக்கேஜிங்க்கு ஆக்சுவலாக தனியாக அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக உட்காந்து டிசைன் பண்ணி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. டெய்லி ஆப்ஜெக்ட்ஸு, வாட்ச் பேண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்டு எல்லாமே, இன்ஸ்டாகிராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பேக்கேஜிங். நல்லா ஸ்ட்ராங்கான பாக்ஸ் ஆக்சுவலாக. இந்த ஒரு கலர் தான் நான் வாங்கினேன். இது வந்து ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவில் இந்த கலர் இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ஆரஞ்சு கலர் ரொம்ப ஒரு யூனிக்காக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த இது வாங்கினேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரிஜினல் பேண்ட் மாதிரி தான் இருக்குது. ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. பட் நேரில் சப்போஸ் ஏதாவது ஸ்டோர் போயிட்டு நேரில் பக்கத்தில் வச்சு பார்த்தா தான் எனக்கு தெரியும். பட் ஆனால் அங்கே கூட இது வெளியே டிஸ்பிளேல வச்சுருப்பானான்னு தெரியல. நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குவாலிட்டிலேருந்து கலர்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. இந்த இது வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். நல்ல ப்ராடக்ட். நான் இப்போ இதை வந்துட்டு வாட்சில் நான் போட்டு காட்டுறேன். இன்ஸ்டால் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஏதாச்சும் கஷ்டமாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லை. ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு போட முடிஞ்சுது, இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சுது. பட் இதில் ஒரு ட்ராபேக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு டிசைன்லேயே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்குன்னு கூட நான் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக ஆப்பிள்லேயே மிஸ்டேக் சொல்கிறியாடா அப்படின்ற மாதிரி ஆகிடும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கர்வாக இருக்குது இல்லையா, அதனால் இதை முன்ன பின்ன எடுக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மேபி கையில் போட்டு மாட்டுறது வந்துட்டு கொஞ்சம் ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக தான் ரிமூவ் பண்ணும். ஏன்னா இது வந்து மெட்டல் ஆக்சுவலாக. இது வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது வாட்சில் பட்டுச்சுன்னா அது டேமேஜ் ஆகும். சப்போஸ் நீங்கள் டெம்பர் கிளாஸ் போடல, இல்லை ஒரு கேஸ் போடல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது பட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. கையில் போட்டால் இப்படி தான் இருக்குது வாட்ச்சு. ஒரு மாதிரி ஃபங்கியான ஒரு லுக்கு தான் கொடுக்குது. எனக்கு எந்த அளவுக்கு இது ஃபங்கியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு ஃபங்கியான ஒரு லுக் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இந்த வாட்ச் வாங்கலாம். நல்லா இருக்குது, மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ தாராளமாக வாங்கலாம். இப்போ அகைன் ரிமூவ் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட்டி. இது நீங்கள் அவ்வளோ ஈஸியாலாம் இதை எடுக்க முடியாது. ஸோ இந்த ஸ்ட்ராப் வந்து எப்படி இருக்குது, ஃபைனல் வேர்டிக் கேட்டிங்கன்னா, டிசைன், லுக் வைஸ், கலர் வைஸ் எல்லாமே எனக்கு சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. அரௌண்டு 830 rupees நினைக்கிறேன் இது ஓவராலாக நம்ம பார்த்தோன்னா. அதுக்கு இது ஒர்த்தானா, டெஃபினட்டாக ஒர்த்தான ப்ராடக்ட் தான். உங்களுக்கு எக்ஸாக்டாக ஆப்பிளோட ப்ராடக்ட் மாதிரியே இருக்குது, ஒரிஜினல் ப்ராடக்ட் மாதிரியே இருக்குது. டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது. பட் ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கையில் மாட்டி எடுக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து தான் நீங்கள் அதை கையில் மாட்டியே எடுக்கிற மாதிரி வரும். ரொம்ப உங்களுக்கு அந்த பொறுமைலாம் இல்லைன்னா இந்த ஸ்ட்ராப் நீங்கள் வாங்காதீங்க. உங்களுக்கு வாட்ச் தான் அடி வாங்கும் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் ஒரு மேஜரான ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. மற்றபடி வாட்ச் ஸ்ட்ராப் வந்து நல்லாயிருக்கு. இதுதான் அந்த செகண்ட் ஸ்ட்ராப்பு. அந்த நைக்கி வெர்ஷன் அந்த ஸ்ட்ராப் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதில் ஒயிட் எனக்கு கிடைக்கல. ஒயிட் கிடச்சிருந்தா அதான் வாங்கியிருப்பேன். ஸோ இதில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு இந்த டைப் லாக் இருந்தது. இது பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆர்டர் பண்ணிட்டேன். இது ஒரு எனக்கு பிடிக்கல. இது கொஞ்சம் ஓல்டு டைப் ஆஃப் அந்த லாக் தான் இதில் இருக்குது. மெட்டீரியல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பை டிஃபால்ட் ஆப்பிள் வாட்சில் ஒரு ஸ்ட்ராப் வரும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா திக்காக ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கும். அந்த ஃபீலில் இது இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை. கொஞ்சம் வெயிட் லெஸ்ஸாக இருக்குது. அண்ட் தென் ஒரு மாதிரி கொஞ்சம் பிளாஸ்டிக்கி ஃபீலில் தான் இருக்குது. பட் இது சிலிக்கான் கேஸ் தான். அந்த ஆப்பிள் வாட்சோட அந்த குவாலிட்டிக்கு பக்கத்தில் கூட போகல. பட் ஓகேஷான ஒரு மெட்டீரியலாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆப்பிள் வாட்சுக்கு நீங்கள் 100 marks கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு மேபி ப்ராபப்ளி ஒரு 40 marks கொடுக்கலாம். இப்படி தான் இருக்குது வாட்ச் போட்டால். இப்போ ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நேர்லையுமே நல்லா தான் இருக்குது. நான் இந்த ஒரு குறை சொல்கிறதுக்குலாம் ஆக்சுவலாக எதுவுமே இல்லை. பட் நீங்கள் அந்த டிஃபால்ட்டாக வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராப்போட கம்பேர் பண்ணுறீங்கன்னா இது வந்து அந்த அளவுக்கு இருக்காது. பட் தென் ஃபைனான ப்ராடக்ட் தான். லென்த்தும் ஆல்மோஸ்ட் ஆப்பிள் வாட்சில் இருக்கக்கூடிய அதே லென்த் தான். கொஞ்சம் இது கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாக இருக்குது இதோட லென்த்து. கையில் கட்டினா இப்படி தான் இருக்குது. இது ஆக்சுவலாக நான் இந்த பேண்ட் வந்து ஜிம்முக்கு போனால் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த மணிக்கு இது ஓகேவா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த பழைய ஆரஞ்சு கலர் ஸ்ட்ராப்புக்கு நான் சொன்ன மாதிரி சூப்பர்னு சொல்ல மாட்டேன். பட் ஓகேன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதுதான் ஃபைனல், இப்படி தான் இருக்குது. இதுதான் அந்த தேர்ட் ஸ்ட்ராப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லுக்லேயே உங்களுக்கு தெரியும். இது ஒரு கலரில் இருக்கும், இது ஒரு கலரில் இருக்கும். நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்.
இது எனக்கு தப்பாக அனுப்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் போயிட்டு டெய்லி ஆப்ஜெக்ட்ஸ் வெப்சைட்டில் போய் நான் செக் பண்ணி பார்த்தேன். அதில் இருக்கிற பிக்சர்லையுமே நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறப்போ இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஒரு கலரில் தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம கையில் கட்டினா அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. அதுவே எனக்கு ஒரு மேஜரான ஒரு ட்ராபேக் இது. பட் அதை தாண்டி மெட்டீரியல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நல்லா இது ஒரு ஜென்யூனான ஒரு லெதரில் தான் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த கலர்லேயே இது இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. இது வந்து ஆக்சுவலாக நான் ரிட்டர்ன் பண்ணலான்ற மாதிரியான மைண்டில் இருக்குது. அதனால நான் இதை வந்து கையில் கட்டி காட்டல. ஜஸ்ட்டு நான் வாட்சில் மட்டும் போட்டு காட்டுறேன். வாட்சில் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது அதோட லுக்கு. மேபி இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு டிசைன் யுக்தி போல இருக்குது. இது ஒரு கலர், இது ஒரு கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறது. எனக்கு வந்து ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் இந்த சைடு லென்த் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஒரு லெதர் தான், பியூரான லெதர் தான் இது. குவாலிட்டிலேருந்து நல்லா இருக்குது. $850 இது இதை விட பெட்டரான குவாலிட்டிலாம் எனக்கு கொடுக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். நல்லா இருக்குது. ஒரு குவாலிட்டியான ஒரு லெதர் ஸ்ட்ராப் வேணும் அப்படின்னா, இதை விட ப்ரௌன் கலர் ஆக்சுவலாக இன்னுமே நல்லா இருக்குது. அந்த ஒரு லைட்டாக டேன் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌன், அந்த இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்லா இருக்குது. அவ்வளோதான். இந்த ஸ்ட்ராப் பற்றின என்னோட ஒப்பீனியன் இவ்வளோ தான். ஃபைனலாக வந்துட்டு அந்த ஃப்ரீ கிஃப்ட் வந்து இதுதான். ஸோ இதுக்குள்ளே இன்னொரு ஒரு 4 சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன் நான் என்னென்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு ட்ராவல் பவுச் மாதிரி, பசங்களுக்கு ஒரு ஃபேஸ் வாஷ், கண்டிஷனர், ஷாம்பூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய ஒரு டீசென்ட் இல்லை, ஆக்சுவலாக நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. வெளியே அந்த மெட்டீரியல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ஜீன், நம்ம பசங்க போடுற ஜீன் இருக்கு இல்லையா, பசங்கள்ல பொண்ணுங்க எல்லாருமே போடுற ஜீன், அந்த மெட்டீரியலில் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் இது லெதர்னு சொல்கிறாங்க. உள்ள இது வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தான் இருக்குது. உள்ளே வந்து உங்களுக்கு இந்த மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி அது சிந்தட்டிக் நினைக்கிறேன். அந்த மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃபாக தான் அது இருக்கும். ஒரு டீசெண்டான சைஸு, இவ்வளோ பெருசு இருக்குது. டீசெண்டான சைஸ்க்கு ஆக்சுவலாக வந்து இது ஃபைனலாக பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அந்த ஆப்பிள் பேண்டுக்கும் ஸ்ட்ராப்புக்கும் ஏர்பாட்ஸ் பவுச்சுக்கும் இது கிஃப்டா, இல்லை இதுக்கு அது கிஃப்டான்ற மாதிரி எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது ஆக்சுவலாக. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். செகண்ட் ப்ராடக்ட் வந்துட்டு பாஸ்போர்ட் ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அது. இங்கே ஒரு ஓப்பனிங் பவுச் இருக்குது. இந்த இடத்துல ஒன்று, 2 கார்டு வச்சுக்கிற அந்த ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு பென் வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இது மற்றபடி ஒன்றுமே இல்லை. வெளியே உங்களுக்கு டெய்லி ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற அந்த லோகோ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த லோகோ ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் லெதரில் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசெண்டான, ரொம்ப சிம்பிளாக மினிமலிஸ்டிக் ஒரு பாஸ்போர்ட் ஹோல்டர். அவ்வளோதான், நல்லாயிருக்கு. மூணாவது ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு லக்கேஜுக்கான அந்த டேகு, நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான டேகு. ஐடி கார்டு மாதிரி இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வந்துட்டு உங்களோட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் அதெல்லாம் எழுதி நீங்கள் உங்களோட லக்கேஜில் போட்டு வச்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர். அடுத்த ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு கீ செயின் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர். பேசிக்காக இதில் டிசைன் ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஒரு பைக் கீஸ் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இது, வேறு எதுவும் இல்லை. அதுவுமே லெதர் தான். அண்ட் ஃபைனல் லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து லாஸ்ட் கிஃப்ட்டு. இது வந்துட்டு கேபிள் எல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது சுருட்டி இதை போட்டு வச்சுக்கணுமா. டெய்லி ஆப்ஜெக்ட்ஸ்னு ஃபுல்லாக எழுதியிருக்கு. லெதர், அவ்வளோதான். மேபி நம்ம ஒரு டெஸ்க்குக்கு வந்து ஒரு கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோன்னா பின்னாடி அந்த ஒயர்ஸ் எல்லாம் இதில் கட்டி வச்சிடலாம், அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த வீடியோ. இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் வாங்கின டெய்லி ஆப்ஜெக்ட்ஸ் ப்ராடக்ட் பற்றின என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன்ஸ். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் டெய்லி ஆப்ஜெக்ட்லேருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, என்ன ப்ராடக்ட் வாங்கினீங்க, ப்ராடக்ட் எப்படி இருக்குது, உங்களோட தாட்ஸ் என்ன, கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.